தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 12:38 மணி வரையிலும் சதுர்த்தி, அதற்கு பின்பு இரவு 11 மணி வரையிலும் பஞ்சமி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 3:57 மணி வரையிலும் ஆயில்யம், அதற்கு பின்பு மகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 3:57 மணி வரையிலும் பூராடம், அதற்கு பின்பு உத்திராடம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் குருவுடனும் சுக்கிரனுடனும் கடகராசியில சஞ்சாரம் செய்கிறார். உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாள் மேஷராசி நேயர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு இவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். சந்திரன் குரு சுக்கிரனின் சஞ்சாரமானது இன்று செவ்வாய் புதன் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதனால் மேஷராசி அன்பர்களுக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களிலும் ராசிநாதன் செவ்வாயும் மிகவும் அனுகூலமாகவே அமைகிறார்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நாள் முழுவதுமே மன சந்தோஷங்கள் ஏற்படும். ராசிநாதன் சுக்கிரன் சந்திரன் மற்றும் குருவுடன் சஞ்சாரம் செய்வதனால் குரு சுக்கிர மற்றும் சந்திரனினுடைய யோகம் ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு. தனஸ்தானம் கூடக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்களும் மற்றும் பங்குச்சந்தையின் முதலீடுகளும் இன்றைய நாளில் செய்ய உங்களினுடைய தன லாபங்கள் நன்றாகவே உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. குடும்ப பாரங்கள் குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன திருப்தி ஏற்படும். ராசிநாதன் புதன் ராசியில் இருப்பது மற்றும் சூரியனுடன் சஞ்சாரம் செய்வது மன திருப்தியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் 6 குடைய செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் காது, தொண்டை, மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். ஆகையினால் மிதுன ராசி நேயர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது. கடகராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பதும் கூடவே குருவும் இருப்பதும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. இன்றைய நாள் இன்று கடகராசி அன்பர்கள் பல முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன சோகங்கள் தீரும். பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் வர இருக்கக்கூடிய சுப காரியங்களும் இன்று நிறைவேறலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களினுடைய தாய் தகப்பனார், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், இவர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் தீரவும் வழிபிறக்கும். இன்று சந்திரன் உங்கள் ராசியில் குருவுடன் இருப்பதனால் அன்னதானங்கள் செய்வது உங்களுக்கு நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் லாபத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய பலமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மன கஷ்டங்கள் மற்றும் அஷ்டமச்சனியினால் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளினுடைய பாசங்களும் நேசங்களும் அதிகரிக்கலாம். தொலைதூர செய்திகள் மற்றும் வெளிநாடு செல்லுவது, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் நன்மை தருவதாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனபாரம் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு செல்வச் செழிப்புடன் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சற்று மனக்குறைகள் ஏற்படலாம். வேலை பளு அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால்
உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. 2ஆம் இடத்திற்கான தனகாரகன் லாபத்தில் இருப்பதனால் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் வரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். கடன் மற்றும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வங்கி பிரச்சனைகள், வங்கியில் ஆவணம் சம்பந்தப்பட்டது, இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு திருப்திகரமாகவே முடியும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். சந்திரனின் சஞ்சாரம் இன்று 10ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனபாரம் குறையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வரவேண்டிய பண பாக்கிகளில் நண்பர்களிடத்திலிருந்து வரவேண்டியது அனைத்தும் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். குரு மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று வெள்ளிக்கிழமை மாங்காடியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வணங்குவதோ அல்லது வெள்ளீஸ்வரருக்கு சென்று தீபம் ஏற்றுவதோ நல்ல ஒரு பலனை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் பாக்கியத்தில் அமைந்திருப்பது சில சுப காரியங்கள் கைகூடும். குரு மற்றும் சுக்கிரன் சந்திரன் இவர்களினுடைய சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு மன நிறைவான வாழ்க்கை அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளையும் நீங்கள் பெறலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் முடிவிற்கு வரும். ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதும் சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதாக இருந்தால் இன்று செவ்வாய் சூரியனுக்கும் பரிகாரங்கள் செய்வது உகந்தது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கூடவே சூரியன் 7ஆம் இடத்திலையும் சந்திரன் 8ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வது தனுசு ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்கள் கணவன் மனைவி இடையே வந்து போகும். இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப பாரங்கள் தீர குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். பச்சரிசி தானம் கொடுத்து சிவன் ஆலய வழிபாட்டை நீங்கள் செய்ய உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த வியாபாரம் மற்றும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகளும் தீர வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். மன போராட்டங்கள் இல்லாத நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவானால் உங்களுக்கு நல்ல ஒரு மன தைரியமும் உற்சாகமும் உடன் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். தொலைதூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று அமையும். இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேராமல் வந்த வேலைகள் முடிவடையும். செவ்வாயின் மாற்றமானதும் கும்பராசி அன்பர்களுக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும் தீரலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இன்று கும்பராசி அன்பர்கள் சுக்கிரவாரத்தில் சுக்கிரனுக்கு தீபமேற்றி பரிகாரங்கள் செய்ய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அனுகூலமாக அமைவார். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம்.
உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனச்சோர்வு தீரும். சந்திரனின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குரு சந்திர யோகத்துடன் இருப்பதனால் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வும் தீரலாம். இன்று மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திர சேர்க்கைக்கு குலதெய்வ வழிபாடுகள் செய்வதும் மற்றும் குலதெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய கோவில் விஷயங்களையும் செய்ய நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.